வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன முட்டை பஜ்ஜி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு அருமையான ஸ்நாக் ஐட்டம், எஸ்பெஷலி இந்த மழை காலத்துக்கு குளிர்காலத்துக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஸ்நாக்கு டீ டைமுக்கு. இதுக்கு தேவையான பொருட்களின் செய்முறை பார்த்துக்கலாம். நான் முன்கூட்டியே முட்டை வேவிச்சு வச்சுருக்கேன். இந்த முட்டை வேவிச்சு உரித்து ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் ராத்திரி விட்டேன். ஏன்னா இது கோல்டாக நம்மளுக்கு தேவைப்படும் எக்கு. எதுக்கு நான் கோல்டாக யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம வறுக்கிறப்போ அது வெடியாது, அது ஒரு மாதிரி விரிஞ்சு போகாது. கடலை மாவும் மைதா மாவும் ஜலிச்சு வச்சுருக்கேன். நம்மளுக்கு மாவுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, மிளகாய்த்தூள், ஓமம், சோடா உப்பு, பெருங்காயத்தூள், பாவ் பாஜி மசாலா, சாட் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் முட்டைக்கு. அதுதான் மசாலா நான் பூச போகிறேன். எண்ணெய் எப்போவுமே லோ ஃப்ளேமில் காய வச்சு அது நல்ல டெம்பரேச்சர் வர வரைக்கும் விடுங்க. நம்ம எப்போவுமே பஜ்ஜி மாவு தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி கடலை மாவும் மைதா மாவும் நல்லா ஜலிச்சு ஒரு 2 முறை ஜலிச்சு அது மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்காங்க. எப்போவுமே நம்ம ஜலிச்சு நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா ஜலிச்சிருக்கேன் மாவு ரெண்டுத்தையும் ஜலிச்சு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். அதில் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், ஓமம் பொடி, சோடா உப்பு, தேவைக்கேற்ப உப்பு, காஞ்ச எண்ணெய் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பஜ்ஜி மாவை நான் கரைக்க போகிறேன். எப்போவுமே நம்ம கையில் மிக்ஸ் பண்ணி, உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் நீங்கள் கையிலேயே மிக்ஸ் பண்ணி இந்த பஜ்ஜி மாவு தயார் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பெலூன் விஸ்க் வச்சு இந்த பஜ்ஜி மாவு தயார் பண்ணுங்கள். ஆனால் சுத்தமாக கட்டி முட்டி இருக்கக்கூடாது. கட்டி முட்டி இருந்தால் நம்ம எண்ணெயில் சேர்த்து வறுக்கிறப்போ அது வெடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த மாவு நல்லா கரைச்சிருக்காங்க. இது கரைச்சி நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விடணும். இந்த மாவு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தோசை மாவை விட கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நான் முட்டை பஜ்ஜி ரெடி பண்ண போகிறேன். இந்த மாவு நல்லா ஊறி இருக்குது. இந்த முட்டை பஜ்ஜிக்கு நான் இந்த முட்டை பாதியாக கட் பண்ண போகிறேன். இந்த பாவ் பாஜி மசாலா, சாட் மசாலா கொஞ்சம் ஸ்ட்ராங் மசாலா, நீங்கள் பார்த்து அதை சேர்த்துக்கணும். நான் கொஞ்சமாக தான் பூசினேன். இன்கேஸ் அந்த தூள் முட்டை மேலே உங்களுக்கு ஒட்டலைனாக்கா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலாவை கரைச்சி முட்டை மேலே பூசலாம். இப்போ நான் ரொம்ப கொஞ்சம் மசாலா தூவியிருக்கேன் முட்டை மேலே. இது ஒரு வித்தியாசமாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் நான் நிறைய ரெசிபீஸ் நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பஜ்ஜி, போண்டா, பக்கோடா, வடை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கே நான் ஒரு பிளேலிஸ்ட் யூடியூப்பில் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் என்னோடய ப்ளாக்லேயும் இருக்குது. ப்ளாக் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கும் டைரெக்ட் ஆகும், உங்களுக்கு யூடியூப் பிளேலிஸ்ட்டுக்கும் டைரெக்ட் ஆகும். இப்போ முட்டையும் ரெடியாக இருக்குது, மாவு ரெடியாக இருக்குது. முட்டை ஒன்றா நான் மாவில் துவச்சி எண்ணெயில் சேர்த்து வறுக்க போகிறேன். இந்த ரெசிபியில் நான் போஸ்ட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். ப்ளாகில் டீட்டெயில் ரெசிபி இருக்குது. ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ். யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முட்டை ஒன்றா மெதுவாக அந்த மாவில் தூச்சி, நிறைய இருக்க மாவு கொஞ்சம் லைட்டாக நான் எடுத்துட்டேன். நிதானமாக எண்ணெயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெயில் வறுக்கிறப்போ இன்னொரு டிப்பு நான் கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன். ரொம்பவே நிதானமாக நீங்கள் வறுக்கணும். மிதமான தீயில வச்சு இந்த முட்டையை வறுக்கணும். இல்லைன்னா முட்டை விரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஒரு மாதிரி வெடியும் எண்ணெயில் நம்ம சேர்க்குறப்போ. அது வெடிஞ்ச அந்த எண்ணெய் நம்மளுக்கு படுறதுக்கு சான்சஸ் இருக்குது கையில். ஸோ பார்த்து நீங்கள் செய்யணும். நீங்கள் கொஞ்சம் நல்லா டீப்பாக இருக்கிற கடாயை நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த எண்ணெய் போட்டு நீங்கள் இந்த முட்டை வறுக்கிறதுக்கு நான் வீடியோக்காக நான் கொஞ்சம் ஷாலோவாக அந்த ஆப்ப கடாய் மாதிரி வச்சு நான் வறுத்துட்ருக்கேன். அது ரொம்ப டேஞ்சரஸ், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த ரெசிப்பியில் நம்ம முட்டை வேக வைக்க போகிறதில்ல. முட்டை ஏற்கனவே வெந்திருக்கு. நம்ம வெறும் அந்த மாவு தான் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஆனால் நிதானமாக ஃப்ரை பண்ணுங்கள்.
கொஞ்சம் மீடியம் அண்ட் ஹை ஃப்ளேமில் அப்பப்போ ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். அந்த மேல் மாவு வந்து நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த பஜ்ஜி வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க, பிரமாதமாக வந்திருக்கு. இமீடியட்டாக நான் வந்து எண்ணெயிலேருந்து இழுத்து நான் வந்து பரிமாற போகிறேன். இந்த ரெசிப்பியில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாட் மசாலா அண்ட் பாவ் பஜ்ஜி மசாலா இந்த முட்டையில் சேர்கிறப்போ ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த முட்டை பஜ்ஜி வந்து நம்ம சுட சுட மசாலா டீயோட நம்ம சர்வ் பண்ணுறப்போ ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த முட்டை பஜ்ஜி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிளேலிஸ்ட்டில் வந்து நான் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் பஜ்ஜீஸ் அண்ட் பக்கோடாஸ் ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.